திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். கொரோனாவாக இருந்தவர் அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச முடியல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு, அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மாநில உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். ஏன்னா கடன் திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். உங்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் கிளாரிபிகேஷன் சொல்றாரு அவரு. மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொரோனாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில பேச முடியல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க, யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு நாளும் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லித்தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாநில உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க, உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்ட்டு தப்புன்னு இல்ல, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், நீங்க பேசு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்ல. நான் அப்ப எதிர்கட்சி கொரோனாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் சொல்லணும். இப்ப இருக்க சமாளம் கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விவாதம் வேண்டாம். கல்வித்துறையில் மறுமலர்ச்சி வேண்டாம், உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை, விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு, மத்திய அரசில் வெளியீடு, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தியது என தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டியும், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை நகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல துறைகளில் அமைச்சராக, அது மட்டுமில்லாமல் கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என தலைமை பொறுப்புகள் வழங்கிய எங்களது குடும்ப தெய்வம், இந்தியாவின் மாதரசி, இரும்பு மங்கை, தங்கத்தாரையை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மறைந்தும் மறையாமலும் உலகத் தமிழர்கள் இதயங்களில் வாழும் இருவரும் தெய்வங்கள், துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமரம் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு,
2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.